நாளை மாலை வரைதான் வணிக சிலிண்டர்கள் கையிருப்பில் இருக்கும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக ஹோட்டல் உரிமையாளர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போ 2 நாளாகவே 2-3 நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. சிலிண்டர் ரேட்டு வந்து 2-3 நாளாக ரேட் அதிகரிச்சியும் 1840 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் 2150 ரூபா வரைக்கும் விற்றுது. அதுவும் நாங்கள் வாங்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ 2-3 நாளாகவே சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடு. நேற்று கம்ப்ளீட்டாக க்ளோசிங் ஆயிடுச்சு. சிலிண்டர் எங்கேயும் எந்த இதுலேருந்து கொடுக்கல, எங்களுக்கு எந்த கேஸ் கம்பெனிலேருந்து எங்களுக்கு சிலிண்டர் கொடுக்கல. ஆனால் சிலிண்டர் இல்லை, வந்தால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் ட்ரை பண்ணிடுறோம், எந்த இதுவும் இல்லை. நான் கூட மாட்டேன். இப்போ விறகடுப்பு மாற்றி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விறகடுப்பு வந்து ஓரளவுக்கு தான் சரி பண்ண முடியும். இப்போ சாப்பாடு லஞ்சு வேணால் அந்த மாதிரி குழம்பு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணலாம். தவிர மற்றது வந்து டிஃபன் ஐட்டம், தோசை அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சைனீஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் சிலிண்டரில் தான் பண்ண முடியும். இப்போ அதனால் டோட்டலாக பிரேக் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சிலிண்டர் பிரச்சனை இதே நீடிச்சா நாளைக்கே கடை ரன் பண்ண முடியாது. இன்றைக்கே லோடு வந்து கொடுத்தா சமாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கே நம்ம ஈவினிங்கில் டிஃபன் ஐட்டம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு தமிழக அரசும் மத்திய கவர்மெண்ட் இணைஞ்சு இதுக்கு உண்டான என்ன வழிவகை தீர்வோ அதை பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 நாளாக தான் தட்டுப்பாடாக இருக்குங்க சார். நேற்று தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க சிலிண்டர் வந்து இல்லை அப்படின்றது. சிவசக்தி கேஸ் சர்வீஸ் தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் அப்புறம் கச்சராப்பாளையம் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துருக்கோம், எங்கேயுமே கிடைக்கலைங்க சார். சுத்தமாக கிடைக்காததுனால ஒரு 4 சிலிண்டர் மட்டும் ஒரு ஹோட்டல் ஒருத்தர் மூடிட்டார், அதுலேருந்து கொடுத்தாரு. அதை வாங்கி இப்போ 2 நாளைக்கு ரன் பண்ணிட்டு இன்றைக்கி நாளைக்கு ரன் பண்ணலாம் சார். இதுக்கு மேலே அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாங்கன்னா ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வாய்ப்பு இல்லைங்க சார். யாருக்குமே எந்த கடைக்குமே இல்லைங்க சார். எல்லா கடையிலுமே சிலிண்டர் கடை இன்னையோட எல்லாருமே இன்றைக்கி நாளைக்குள்ள அதிகபட்சம் 2 நாள் 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கோம் டெய்லியும். இப்போ முந்தானத்து வரைக்கும் இந்தியனில் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேற்றுலேருந்து முந்தானத்து வரைக்கும் 3 கொடுத்தாங்க, அப்புறம் 2 கொடுத்தாங்க. இன்றைக்கி தனியார் நிலத்தில் 1 தான் கொடுத்தாங்க. அதுவும் நாளையிலேருந்து வராதுன்ட்டாங்க. அதனால் ஏற்கனவே நேற்றுலேருந்து 4 ஸ்டாஃப் வேணான்னு சொல்லிட்டேன். அதில் காலையில் டிஃபன் போடல, மதியம் சாப்பாடும் போடல. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அதனால் தமிழ்நாடு அரசும் மத்திய கவர்மெண்ட்டும் எங்களுக்கு சீக்கிரமாக சிலிண்டரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண மாதிரி மக்களுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் வரக்கூடிய ரா மெட்டீரியல் அனைத்தும் அபரிவிதமாக விலை உயர்ந்துள்ளபடியால் எங்களால் தொடர்ந்து தொழிலை செய்வதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த விலையேற்றத்தினுடைய விளக்கத்தை நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பெராக்சைடு வந்து 26 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு 65 ரூபாய்க்கு டுடே இன்னைக்கு ரேட்டு. அஸ்டிக் ஆசிட் 46 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு 100 ரூபா. காஸ்டிக் 45 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு 56 ரூபா. சோடா ஆசிட் 1290 ரூபா 50 கிலோ பேக், இன்னைக்கு 1500 ரூபா. சோடியம் சல்பேட் சால்ட் வந்து 14 ரூபாய்க்கு இருந்தது, இன்னைக்கு 19 ரூபா 50 பைசா. டைசன் கெமிக்கல்ஸ் வந்து 15% 20% அதிகப்படுத்தியிருக்காங்க. கேஸ் வந்து அது அளவுக்கு அதிகமாக 60 ரூபா பர் கேஜ் இருந்தது, இன்னைக்கு 105 ரூபாய். அது வந்து வணிக சிலிண்டர் வந்து டுடே இன்னையிலிருந்து அரசு வந்து வணிகத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. ஃபயர்வுட் வந்து ஜனவரி மாதம் 5000 ரூபாய்க்கு இருந்தது, இந்த மார்ச் மாதம் இன்னைக்கு 7000 ரூபாய்க்கு இறக்கிட்டு இருக்காங்க பர் டன். இந்த மாதிரி அபரிவிதமான விலை உயர்வின் காரணமாக எங்களால் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் உள்நாட்டு உற்பத்தியாளர்களும் வெளிநாட்டு உற்பத்தியாளர்களும் திருப்பூர் சாய ஆலைகளுக்கு கொடுக்கக்கூடிய விலை உயர்வு லைட் கலர் பிளீச்சிங் அண்ட் லைட் கலருக்கு 10 ரூபாயும், மீடியம் கலருக்கு 15 ரூபாயும், டார்க் கலருக்கு 20 ரூபாயும் கொடுத்தால் மட்டுமே தொடர்ந்து எங்களால் இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியும். அதே மாதிரி நாங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பேமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் எல்லாமே சப்ளை பண்றாங்க, பேமெண்ட் கொடுக்காதவங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. அதனால உற்பத்தியாளர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலுவையில் உள்ள பணங்களை உடனடியாக கொடுத்து இந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பது எங்கள் திருப்பூர் சாய ஆலை சங்கத்தின் உறுப்பினர் சார்பாக சங்க நிர்வாகிகள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். சப்ளை நிறுத்திட்டாங்க. எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றுலேருந்து ஸ்டாக்கெலாம் இல்லை, அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரகிளில் நாங்கள் எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி கிச்சன் பூராமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா கேஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லையா. கேஸுங்கிறது நமக்கு முக்கியமானது. அது சமையல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இல்லைன்னா எதை வச்சு சமையல் பண்ணுறது? சாலடு மாதிரி ஐட்டம் தான் கொடுக்க முடியும், காஃபி டீ முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது. சென்ட்ரல் கிச்சனாக இருந்தாலும் சின்ன கிச்சனாக இருந்தாலும் கேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளவு பேருடைய ஒர்க் ஃபோர்ஸு லட்சக்கணக்கான பேர் இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்காங்க. கோடிக்கணக்கான விவசாய பெருமக்களுடைய இதெல்லாம் இருக்குது. ஒட்டு மொத்தம் இது இருக்கனால மத்திய அரசு என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, பெட்ரோலியம் துறையிலேருந்து இந்த கேஸ் இது வந்து நீங்கள் காலேஜும் ஹாஸ்பிட்டலுக்கும் ரெசிடென்ஷியலுக்கு மொத்தம்தான் கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு இருக்கிறதுனால 2 நாளாக எங்களுக்கு சப்ளை இல்லை. இது சேர்த்து வைக்க முடியாது. ஏற்கனவே அவங்க இருந்த கேஸ் எல்லாம் வந்து செலவாகி நிறைய ஹோட்டல்கள் மூடிட்டாங்க. இனியும் அதை நோக்கி போகுது. அடுத்து என்ன பண்ணுறது? வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து கொடுக்க முடியும்? அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தரணும். அப்புறம் நாங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறணும். ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக போர்க்கால நடவடிக்கையாக இந்த கேஸை வந்து எங்களுக்கு இல்லாத நிலையை தயவு செய்து உருவாக்கக்கூடாது. இமிடியேட்டாக எங்களுக்கு வந்து இது ஃபுட்டு வந்து ரொம்ப மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு துறை வந்து ஹோட்டல் துறை. நீங்கள் அதை கருதனை பண்ணி உடனே எங்களுக்கு தேவையான கேஸை கொடுக்கணும். எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் இப்போ எமர்ஜென்சிக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் உடனடியாக எங்களுக்கு 50% சப்ளை பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. மற்ற எல்லாரும் சின்ன வியாபாரிகள்லாம் 100% வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆகவே தமிழக முதல்வர் அவர்களும் மத்திய அரசும் சரி பெட்ரோலியத்துறை சார்ந்தவங்க இமீடியட்டாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்து எங்கள் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும். ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்குது. விலைவாசியுடைய பல காரணங்களில் லாபம் இல்லாத ஒரு துறை. பணியாளர்களுடைய வேலையின்மை போயிடும். அவர்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரமும் இதில் பாதிக்கும். நானெல்லாம் கேஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கேஸுக்கு பதில் நம்ம கோல்ல நான் கொடுக்கலான்னு சொல்லி இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது இப்போ கடலூர்லயே நாங்க இப்போ கோல் வேணும் அப்படின்னு சொல்லி கறி வேணும் அப்படின்னு தேடுறோம். கடலூர் ஃபுல்லாவே அது தட்டுப்பாடா இருக்கு. நாங்க ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் கொஞ்சோண்டு கிடைச்சது அதை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிடுறோம். பட் ஆனா இந்த சூழ்நிலை தொடர்ந்துச்சுன்னா இதை எங்களால ரெகுலர் பேஸ்ல பண்ண முடியாது. விறகடுப்பு போலான்னு எல்லாரும் சொல்றாங்க. விறகடுப்பு பண்ற அளவுக்கு ஸ்கில்ஸும் இல்லை. இப்போ விறகடுப்பு கொடுக்குற மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல்லையும் அது ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ண முடியல. எலக்ட்ரிசிட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எலக்ட்ரிசிட்டியை வச்சு நாங்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஊருக்குள்ள கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணா நம்ம சென்னை, கோயம்புத்தூர்ன்ற இடத்துல இருக்கு. அங்கேயும் இப்போ வந்து ரொம்ப டிமாண்ட்ஸ் ஏற்படுறதுனால அவங்களாலையும் எல்லாருக்கும் கொடுக்க முடியறது இல்லை. இப்போ நம்ம விறகடுப்பை யூஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகணும்னா நம்மளால முடியாது. இப்போ கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ அந்த சின்ன சின்ன இடத்துல நம்மளால ஒரு விறகடுப்போ ஏதோ வைக்க முடியாது. இப்போ அந்த சொஃபிஸ்டிகேஷன் கொண்டு வந்துட்டோம். வேலை செய்யறவங்களுக்கும் விறகடுப்புல இருக்க அந்த ஹீட் இல்லாம கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம கேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இப்போ நம்ம அவங்கள அந்த பழைய மாதிரி மெத்தட்ல பண்ண வைக்கிறது இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை, பண்ணவும் முடியாது. இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து டூரிஸ்ட் நம்பி தான் இருக்கோம். டூரிஸ்ட் நம்பி இருக்கும்போது இப்போ பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் ஃபுல்லாகவே பேண்டு, எல்லா ஹோட்டல்லையுமே பேண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே சிலிண்டர் தட்டுப்பாட்டுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே நிலமை கொடைக்கானலுக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். எதுவுமே சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நாங்கள் டூரிஸ்ட் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். டூரிஸ்ட் நம்பி இருக்கும் போது எங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ரொம்ப டல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையில் டூரிஸ்ட்டு யாருமே இங்கே வராமல் நிறைய பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் பிரச்சனையில் இருக்கோம். அதை நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். ஓனருக்கான சாத்திர பிளானில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி டிமாண்ட் இருக்குது, இப்படி பேசியிருந்தாங்க. இப்போ நான் சொன்ன ஒரு பீகார், இப்போ இங்கே வேலையிலே தான் இங்கே வந்திருக்கோம். நான் இதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரில ஐடியா. இவனை ரொம்ப இதில் இருக்காங்க. இப்போ இந்த 4 நடக்கும்போது சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நானும் என் தம்பி கூட இருக்கோம். 2 பேர் வேலையிட்டா வந்திருக்கோம். இங்கே என்ன மாதிரி நிறைய பேர் இந்திக்காரங்களாம் கொடைக்கானலில் இருக்காங்க. டூரிஸ்ட் நம்பி தான் எல்லாம் இருக்கும். இங்கே சிலிண்டர் கிடைக்கலன்னா ஹோட்டலில் டீ கடை எல்லாம் சாத்திட்டாங்கன்னா அப்புறம் எத்தனை பேர் பாதிப்பு ஆகும், வேலைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.